அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அயோத்திதாச பண்டிதரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் எங்கே பிறந்தார்னா, இவர் ஒரு தென்னிந்திய சமூக சீர்திருத்தவாதி. 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். இவர் இயற்பெயர் காத்தவராயன். இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தார். இவர் யார்கிட்ட கல்வி பயின்றார்னா, அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் கல்வி பயின்றார். அவருடைய பெயரையே தாம் பெயராக வச்சுக்கிட்டார். இவர் மெயினாக எதில் அதிகமாக படிச்சிருக்காருன்னா, பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார். இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் உள்ளிட்ட பல துறைகளை இவர் கற்றிருக்கார். இவர் இதழ் பண்ணினா ஒரு பைசா தமிழன் கண்டிப்பாக அதில் கொஷின் வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு வார இதழ். ஒரு பைசா தமிழன்றது வார இதழ். 1907ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணார். காலனா விலையில் தொடங்கினார். அப்புறம் ஓராண்டிற்கு பிறகு அது தமிழன் என பெயர் மாற்றினார். நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதுதான் இது இதழின் நோக்கமாகும். இவர் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழருக்கு சிந்தனை, உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊற்றினார். இவர் நமது நூல்கள் மூலம் சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார். கல்வி சிந்தனைன்னு பார்த்தா, ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம்னு சொன்னார். இவர் கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் இதெல்லாம் கற்க வேணும்னு சொன்னாங்க. சங்ககால பெண்களை போல இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்வை உயர்த்த வேணும்னு சொன்னாங்க. இவர் பதிப்பித்த நூல்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டி ரத்தின சுருக்கம், பாலவாக்கடம் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அடுத்து வாழும் முறைனா, இவர் மக்கள் வாழ வேண்டிய முறைகளை சொல்லியிருக்காரு. அதாவது கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை தம் வாழ்ந்து நீக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவர் தந்தை பெரியார் அவரை பற்றி சொல்லியிருக்காரு. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி, அயோத்திதாசரும், தங்கவேல், அப்பாத்துரையும் ஆவார்கள். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. இதில் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இவர் கருத்துக்களை நிறைய வெளியிட்டிருக்காரு. மக்களும் மலையும், அதாவது வானம் பொய்ப்பதற்கு காரணம்னா ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஒழுக்கம், ஒற்றுமை இதெல்லாம் பற்றி இவர் சொல்லியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. புத்தரது ஆதிவீரம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலியன. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை இவர் கொண்டுள்ளார். இவர் சமத்துவம் என்னன்னு பார்த்தா, மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று வாழ வேணும்னு சொல்லியிருக்கார் இவர். அப்புறம் இஸ்லாமியம், பௌத்தம், கிறித்துவம், ஆங்கிலேயம், இந்தியர், ஐரோப்பியர் போன்ற அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தினார் அயோத்திதாச பண்டிதர். இது சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாம். அடுத்து திராவிட மகாஜனம். இவர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணார். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்களா, திராவிட மகாஜன சங்கம் யார் தோற்றுவித்தாங்க, எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1892ஆம் ஆண்டு. யார் தோற்றுவித்தார்னா, அயோத்திதாச பண்டிதர். இது சாலைகளை அமைத்தல், கால்வாய்களை பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்பு, காவல்துறையினரை நியமித்தல் இதுக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படுவதாக இருக்குது. அப்புறம் என்ன அரசியல் விடுதலை பண்ணுற, விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று அயோத்திதாசர் கருதினார். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியும் உள்ளடக்கியதாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. இவர் காலத்தில் பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் என பலர் இருந்தனர். ஆயினும் பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு போன்ற புதிய சிந்தனைகளை வித்தவரான அயோத்திதாச பண்டிதர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.